கீர்த்தி சுரேஷ் உடன் நடிக்கும் நடிகர்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள். கீர்த்தி சுரேஷ் உடைய ராசியோ என்னவோ. தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு போன்ற பல மொழிகளில் திரைப்படங்களில் நடித்து அதிகளவில் ரசிகர்களை பெற்று வருபவர்தான் பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷ். இவர் ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் நடித்து வந்ததைத் தொடர்ந்து தற்போது ஹீரோயினாக பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார். முதலில் 2013ஆம் ஆண்டில் கீதாஞ்சலி என்ற மலையாள திரைப்படத்தில்தான் ஹீரோயினாக அறிமுகமாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழில் இது என்ன மாயம் என்னும் திரைப்படத்தில் விக்ரம் பிரபுவிற்கு ஜோடியாக நடித்திருந்தார். இதுதான் தமிழில் இவர் நடித்த முதல் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் நினைத்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. பிறகு சிவகார்த்திகேயனுடன் சேர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டில் ஜோடியாக நடித்து வெளியான திரைப்படம்தான் ரஜினி முருகன். இந்த திரைப்படம் இவருக்கு சூப்பர் ஹிட்டாக அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனுடனேயே சேர்ந்து ரெமோ திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் இவருக்கு நல்ல திருப்புமுனையாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு இவருக்கு ரசிகர்கள் அதிகமாகவே ஆகிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பல பிரபல நடிகர்களுடன் இணைந்து ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு அடுத்தடுத்து கிடைக்க சினிமா துறையில் முன்னணி நடிகையாகவே இவர் தற்பொழுது வலம் வந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது கீர்த்தி சுரேஷுக்கும் அரசியலுக்கும் உள்ள கனெக்ஷன் குறித்த செய்தி ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது என்ன கனெக்ஷன் என்று சற்று விரிவாக காணலாம். மேலும் இது குறித்த புகைப்படம் ஒன்று இணையங்களில் வைரலாகி வருகிறது. அது என்ன புகைப்படம் என்று பார்த்தால், கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து நடித்த பல முன்னணி நடிகர்கள் தொடர்ந்து அரசியலில் நுழைந்து வருகின்றனர். மாமன்னன் திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தார். உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அரசியலில் அந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து பதவி வகித்து வருகிறார். திமுகவின் இளைஞரணி தலைவராக தற்போது இருந்து வருகிறார். அதற்கு முன்னர் பவன் கல்யாணுடன் சேர்ந்து அங்கேயாதவாசி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த திரைப்படத்தின் கதாநாயகனும் தற்போது 2024ஆம் ஆண்டில் அரசியலில் நுழைந்துவிட்டார். 2017ஆம் ஆண்டில் நடிகர் விஜயுடன் இணைந்து பைரவா, சர்க்கார் போன்ற திரைப்படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜயும் அரசியலில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியினை ஆரம்பித்து 2026ஆம் ஆண்டில் வரப்போகும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிக்கை வெளியிட்டுவிட்டார். மேலும் நடிகர் விஷாலுடன் இணைந்து சண்டக்கோழி திரைப்படத்தில் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வந்த நிலையில் தற்போது நடிகர் விஷாலும் அரசியலுக்கு வரப்போவதாகவும், ஆனால் கட்சியின் பெயர் போன்றவை இன்னும் வெளியிடாமல் இருந்து வருகிறார். இவ்வாறு தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் உடன் இணைந்து நடித்த நடிகர்கள் அடுத்தடுத்து அரசியலில் வருவது தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது. எனவே கீர்த்தி சுரேஷுடன் நடிக்கும் நடிகர்களுக்கு அரசியலில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்ததால் கீர்த்தி சுரேஷுக்கும் அரசியலுக்கும் ஏதோ கனெக்ஷன் உள்ளது என்றும், அவரின் ராசி அப்படி என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. தற்போது இது குறித்த புகைப்படம் இணையங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.